இன்று நாம் பார்க்க போவது முதலாம் பாகத்தின் தொடர்ச்சி. பள்ளிக்கூட படிப்பிற்கு முன்பாகவும் பள்ளிக்கு செல்வதற்கான ஆயத்தமாகவும் இது இருக்கிறது. பள்ளிகளில் ஆசிரியர்களது வேலைக்கு முன்பாகவே பெற்றோரின் வேலை துவங்குகிறது. இல்லமே முதல் பள்ளியாக திகழ்கிறது. இதை முதல் வகுப்பிற்கு ஒப்பிடலாம். இந்த முதல் வகுப்பின் ஆசிரியர்களான பெற்றோர்கள் கவனத்துடனும் ஜெபத்துடனும் தங்கள் கடமையை செய்ய பிரயாசப்பட வேண்டும். இதை அவர்கள் செய்யும் பொழுது பிள்ளைகள் அடுத்த வகுப்பிற்கு செல்வதற்கு ஆயத்தப்படுத்துகிறார்கள். பள்ளிக்கு செல்ல தேவையான தகுதியை பெறுகிறார்கள். அங்கு ஆசிரியரிடமிருந்து கற்றுக்கொள்கிறார்கள். குணத்தை வடிவமைக்கிறது. வீட்டில் கற்கும் கல்வியினால் ஒரு அழகான அரண்மனையை போன்ற அழகான குணத்தை பிள்ளைகள் பெறுகிறார்கள். நாசரேத் இல்லத்தில் கல்வி. இயேசு அவருடைய கல்வியை தன் இல்லத்தில் தான் பெற்றார். அவரின் தாயே அவரது முதல் ஆசிரியராக இருந்தார். மரியாளின் வாயிலிருந்தும் வேத தீர்க்கதரிசிகளின் எழுத்துக்களிலிருந்தும் அவர் பரலோக காரியங்களை கற்றார். ஒரு ஏழை தொழிலாளியின் வீட்டில் வாழ்ந்தார். உண்மையுடனும் உத்தமத்துடனும் அதே சமயத்தில் மன ரம்யத்துடனும் வீட்டில் தன் கடமைகளை செய்தார். பரலோகத்தின் அதிபதியாக இருந்தவர் ஒரு வேலைக்காரனாக கீழ்ப்படியும் அன்பு மகனாக வாழ்ந்தார். ஒரு தொழிலை கற்றுக்கொண்டார். யோசேப்புடன் ஆசாரியன் பட்டறையில் தன் சொந்த கரங்களால் வேலை செய்தார். அதிகாரம் 2. முதல் ஆசிரியர்கள். பெற்றோர்கள் தங்கள் பொறுப்பை புரிந்து கொள்ளுதல். தகப்பனும் தாயும் தங்கள் பிள்ளைகளின் முதல் ஆசிரியர்களாக இருக்க வேண்டும். பெற்றோர்கள் தங்கள் பொறுப்பை புரிந்து கொள்ள வேண்டும். இளம் வயதினருக்கு உலகம் ஒரு பெரிய கன்னியாக இருக்கிறது. சுயநலமான வாழ்க்கை வாழும் உலக சிற்றின்பங்களை அனுபவிக்கும் மக்கள் கவரப்படுகின்றனர். சந்தோஷத்தை தரும் என்று நினைத்து அநேகர் இந்த வழியை பின்பற்றுகின்றனர். மறைந்திருக்கும் ஆபத்துக்களையும் இந்த பாதையின் முடிவையும் அவர்கள் கண்டு கொள்வதில்லை. தகாத ஆசைகளினாலும் இச்சைகளினாலும் சரீரத்தின் சக்தி வீணடிக்கப்படுகிறது. கோடிக்கணக்கானோர் இம்மைக்கும் மறுமைக்கும் பயனற்றவர்களாக சீர்குலைந்து போகிறார்கள். பிள்ளைகளுக்கு இந்த சோதனைகள் வரும் என்பதை பெற்றோர்கள் தங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். குழந்தையின் பிறப்பிற்கு முன்பாகவே தீமையை வெற்றிகரமாக மேற்கொள்வதற்கான ஆயத்தம் துவங்க வேண்டும். ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் பொழுதும் பெற்றோர்களுக்கு தெய்வீக ஞானம் தேவைப்படுகிறது. இந்த ஞானத்தை அவர்கள் பெற வேண்டும். அப்பொழுது தான் உபயோகமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்வது எப்படி என்பதை சிறந்த முறையில் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். உயர்ந்த சேவைக்கும் நித்தியத்தின் சந்தோஷத்திற்கும் பிள்ளைகள் வழிநடத்தப்படுவார்கள். பிள்ளையை பயிற்றுவிப்பது தேவனுடைய திட்டத்தில் ஒரு முக்கிய பங்காகும். கிறிஸ்தவத்தின் வல்லமை உலகத்திற்கு சாட்சியாக காட்டப்பட வேண்டும். இதற்கு பிள்ளைகளின் பயிற்சி தேவ திட்டத்தில் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது. பிள்ளைகள் வளர்ந்து உலகத்திற்குள் செல்லும் போது தாங்கள் தொடர்பு கொள்பவர்களுக்கு நன்மையை செய்து தீமையை செய்யாமல் இருக்க வேண்டும். பிள்ளைகள் இப்படி இருக்கும்படியாக அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கும் உன்னத பொறுப்பானது பெற்றோர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. பிள்ளைகளை பயிற்றுவிக்கும் வேலையை பெற்றோர்கள் எளிதானதாக நினைத்துவிடக்கூடாது. அதை அசட்டை செய்து விடவும் கூடாது. நமது சரீரங்கள் சீராக செயல்பட பின்பற்றப்பட வேண்டிய ஆரோக்கிய விதிகளை கவனமாக படிக்க வேண்டும். இதற்கென்று அவர்கள் அதிக நேரம் செலவழிக்க வேண்டும். பிள்ளைகளை சரியான முறையில் கையாளும் அறிவை பெறுவதே பெற்றோர்களின் முதல் இலக்காக இருக்க வேண்டும். இதை செய்வதனால் தங்கள் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான சரீரங்களில் ஆரோக்கியமான தெளிந்த புத்தியை பெற்றுக்கொள் செய்வர். கிறிஸ்துவின் பின்னடியர்களாக தங்களை கூறிக்கொள்ளும் அநேகர் குடும்ப கடமைகளை தவறுகிறார்கள். இது பரிதாபத்திற்குரியது. தேவன் அவர்களது கைகளில் கொடுத்திருக்கும் உன்னத பொறுப்பை அவர்கள் உணர்வதில்லை. வாலிபர்களை தாக்கும் சோதனைகளை ஜெயிக்க தேவையான ஒழுக்கத்தை பலனாக பெறும் குணங்களை இவர்களது பிள்ளைகளை உருவாக்க தவறுகிறார்கள். தேவனோடு ஒத்துழைப்பதின் அவசியம். கிறிஸ்தவானவர் தன் சீடர்களை உலகத்திலிருந்து எடுத்து விடும்படி பிதாவிடம் ஜெபிக்கவில்லை. மாறாக உலகத்திற்கும் தீமையிலிருந்தும் அவர்களை காக்கும்படி ஜெபித்தார். தாங்கள் சந்திக்கும் சோதனைகளில் விழுந்து விடாதபடி ஜெபித்தார். இந்த ஜெபத்தையே பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக ஏறெடுக்க வேண்டும். ஆயினும்
தேவனிடம் இதற்காக மன்றாடி பின் தங்கள் பிள்ளைகளை அவர்கள் விருப்பம் போல செய்யவிட்டு விடலாமா? பெற்றோர்கள் தேவனோடு ஒத்துழைக்க வேண்டும். இல்லையெனில் தேவனால் பிள்ளைகளை தீமையிலிருந்து காக்க முடியாது. தைரியத்துடன் சந்தோஷத்துடன் அவர்கள் வேலையை துவங்க வேண்டும். விடாமுயற்சியுடன் அதை தொடர வேண்டும். பெற்றோர்கள் தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பாரத்திலிருந்து ஒரு வினாடி கூட விடுவிக்கப்படுவதில்லை என்று உணர வேண்டும். தேவனுக்கேற்ற ஒரு கல்வியை பயிற்சியும் பிள்ளைகளுக்கு அளிக்க வேண்டும். இதை விசுவாசத்துடன் செய்து தேவனோடு ஒத்துழைக்க வேண்டும். ஊக்கமான ஜெபமும் சரியான செயல்பாடுமே இந்த ஒத்துழைப்பாகும். இதை செய்தால் வெற்றிகரமாக பிள்ளைகளை இரட்சகரிடம் கொண்டு செல்லலாம். பொறுப்புகளை நிறைவேற்றின ஒரு குடும்பம். சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் தங்கள் பிள்ளையை எவ்வாறு பயிற்றுவித்து வழிநடத்த வேண்டும் என்பதை தெரிவிக்க பரலோகத்திலிருந்து ஒரு தேவதூதன் அனுப்பப்பட்டான். தேவனோடு அவர்கள் இசைவாக செயல்பட்டு இயேசுவின் வருகையை அறிவிக்கும் ஒரு மனித தூதுவனை அவர்கள் ஆயத்தப்படுத்தினார்கள். ஒரு பெற்றோர்களாக அவர்கள் தேவனோடு உத்தமமாக ஒத்துழைக்க வேண்டியிருந்தது. தேவன் யோவானுக்கு கொடுத்திருந்த வேலையை செய்ய அவரது குணத்தை உருவாக்குவதே அவர்களது ஒத்துழைப்பாக இருந்தது. யோவான் அவர்களுக்கு வயோதிபத்தில் பிறந்த மகன். அவன் ஒரு அற்புத குழந்தை. தேவனுடைய ஒரு விசேஷ வேலையை செய்ய வந்த குழந்தை என்பதால் தேவனே குழந்தையை பார்த்து கொள்வார் என்று அவர்கள் முடிவெடுத்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அப்படி ஒரு முடிவிற்கு வரவில்லை. அமைதியான ஒரு கிராமப்புறத்திற்கு இடம்பெயர்ந்தார்கள். இங்கு தான் தங்கள் மகன் நகரங்களில் சந்திக்கப்படும் சோதனைகளிலிருந்து காக்கப்படுவான். அத்துடன் தன் பெற்றோர்களின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் ஒரு சூழலை இது அமைத்தது. பிள்ளையிடம் இருக்க வேண்டிய குணாதிசயங்களை வளர்க்க தங்களுடைய பங்கை செய்தார்கள். தேவன் யோவானுக்கு வைத்திருந்த திட்டத்திற்கு இது ஏதுவாக அமைந்தது. பயபக்தியுடன் தங்கள் பொறுப்பை நிறைவேற்றினார்கள். பிள்ளைகள் நமக்கு அருளப்பட்ட பெரிய பொறுப்பாக பார்க்க வேண்டும். தேவன் தங்களுக்கு கொடுத்திருக்கிற பெரிய பொறுப்பாக பிள்ளைகளை பெற்றோர் பாவிக்க வேண்டும். தேவனுடைய பெரிய நம்பிக்கைக்குரிய பாத்திரவான்களாக இந்த வேலையானது பெற்றோருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரலோக குடும்பத்தின் அங்கத்தினர்களாக வாழ பிள்ளைகளுக்கு பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டியுள்ளது. தேவ பயத்திலும் தேவ அன்பிலும் நிலை பெறும்படியாக பயிற்சி அளிக்கப்படட்டும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். தேவனுக்கு உண்மையாக இருப்பவர்கள் தங்கள் குடும்ப வாழ்வில் இதை பிரதிபலிப்பார்கள். தங்கள் பிள்ளைகளை சரியாக வழிநடத்தும் பொறுப்பை தேவன் கொடுத்திருக்கிற ஒரு புனிதமான வேலையாக பாவிப்பார்கள். பெற்றோர்கள் ஆசிரியர்களாக தகுதி பெற வேண்டும். பெற்றோர்களின் இந்த பணி ஆழ்ந்த அர்த்தத்தை உடையது. பல காரியங்களை உள்ளடக்கியதாக உள்ளது. ஆயினும் இவ்வேளை அசட்டை செய்யப்பட்டிருக்கிறது. பெற்றோர்களே, உங்கள் ஆவிக்குரிய தூக்கத்திலிருந்து எழும்புங்கள். குழந்தைக்கு கொடுக்கப்பட வேண்டிய முதல் பாடம் உங்களால் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள கற்றுக் கொடுங்கள். சாத்தானவனுடைய விதையை அவர்களது இதயத்தில் விதைப்பதற்கு முன்பாக இதை நீங்கள் செய்ய வேண்டும். கிறிஸ்து பிள்ளைகளை அழைக்கிறார். கிறிஸ்துவிடம் அவர்கள் கொண்டு செல்லப்பட வேண்டும். ஒழுக்கமான, சுத்தமான, பயன் நிறைந்த பழக்கங்கள் அவர்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்க வேண்டும். இந்த ஒழுங்கையே அவர்கள் பெற வேண்டும் என்று கிறிஸ்து விரும்புகிறார். ஞானமான, பாதுகாப்பான கிறிஸ்துவ ஆசிரியர்களாக பெற்றோர்கள் தகுதியுடைய வேண்டியுள்ளது. இது நடக்காமற் போனால் வாசலருகே பாவம் வந்து தங்கிவிடும். பெற்றோர்களிடையே ஒற்றுமை அவசியம். இல்லம் பிள்ளைகளுக்கு கல்வி கற்கும் ஒரு பள்ளியாக அமைய வேண்டும். இது நடப்பதற்கு பெற்றோரிடையே ஒற்றுமை நிலவ வேண்டும். இலகிய மனதுடனும் கவனத்துடனும் வார்த்தைகளை பேசப்பட வேண்டும். இதை செய்ய தவறும் பொழுது சாத்தான் அவனுடைய சோதனைகளை திறந்து விடுவான். பின் அவன் வெற்றி மேல் வெற்றியை பெற்றுவிடுவான். பெற்றோர்கள் ஒருவரோடு ஒருவர் தயவாகவும் நடந்து கொள்ள வேண்டும். ஒருவரை மற்றொருவர் மதிக்கும்படியாக நடவடிக்கைகள் இருக்க வேண்டும். வீட்டின் சூழலை விரும்பக்கூடிய வகையில் இருக்க ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும். பிள்ளைகளுக்கு முன்னால் தங்களிடையே எழும்பும் வேற்றுமைகள் காட்டப்படக்கூடாது. கிறிஸ்துவ நடத்தை எப்பொழுதும் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு குழந்தைக்கும் கிடைத்துள்ள பிரத்யேக வழிகாட்டி. பிள்ளைகளை பயிற்றுவிப்பதில் தாய்மார்கள் முதன்மை வகிக்க வேண்டும். முக்கியமான ஒதுக்க முடியாத பொறுப்புகள் தந்தைக்கு இருக்கிறது. ஆயினும் பிள்ளைகளின் குழந்தை பருவத்தில் தாய்மார்களே எப்பொழுதும் அவர்கள் இருக்கிறார்கள்.
பிள்ளைகளின் நண்பராகவும் விசேஷமாக கொடுக்கப்பட்டுள்ள வழிகாட்டவும் தாய் இருக்கிறாள். வெறும் சட்டங்கள் அல்ல, விரிவான ஒரு கல்வி. பெற்றோர்கள் தேவனுடைய குரலுக்கு அப்படியே கீழ்ப்படியும் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் அவருடைய தேவ வார்த்தையிலிருந்து நம்மோடு பேசுகிறார். பெற்றோர்கள் இந்த பாடத்தை கற்றுக்கொண்டால் அதையே பிள்ளைகளுக்கும் அவர்கள் கற்றுத்தர முடியும். வீட்டில் தொடர்ந்து நடக்க வேண்டிய வேலை இதுவே. இதை செய்பவர்கள் தங்களுக்கும் உயர்ந்த பிள்ளைகளையும் உயர்த்த வேண்டும் என்பதை அறிவார்கள். கோட்பாடுகளை மட்டும் சொல்லிக் கொடுக்கும் கல்வி அல்ல இது. ஒழுங்கில்லாத வேலை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இல்லத்தின் ஒழுங்கின்மையானது நியாயத்திற்குள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. விசுவாசம் அதற்கேற்ற கிரியைகளும் கிறிஸ்துவ பெற்றோர்களிடம் காணப்பட வேண்டும். ஆபிரகாம் தன் வீட்டை நடத்தின வகையில் அவர்களும் தங்கள் இல்லத்தை நடத்த வேண்டும். ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒரு உன்னத தரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய வழியை அவர்கள் கை கொள்ள வேண்டும். வேறெந்த வழியும் தேவனுடைய நகரத்திற்கு அழைத்து செல்லாது, அழிவிற்கே வழி நடத்தும். பெற்றோர்கள் தங்கள் வேலையை மறு ஆய்வு செய்ய வேண்டும். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற கல்வியும் பயிற்சியும் மறு ஆய்வு செய்வீர்களா? தேவ விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு தாங்கள் வேலையை சரிவர செய்திருக்கிறார்களா என்று பெற்றோர்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அவருடைய வேலையினால் பிள்ளைகள் கர்த்தரின் நாளில் ஒரு கிரீடமாக இருப்பார்களா என்று யோசிக்க வேண்டும். இயேசுவானவர் உங்கள் கிரியைகளை பார்த்து அதை பரிசுத்தப்படுத்த ஆவியானவரை பொழியும்படி அவைகள் உள்ளனவா? பிள்ளைகளின் நன்மைக்கென்று நீங்கள் எடுத்த முயற்சிகள் இயேசுவின் ஆய்வுக்கு முன்பாக நிற்குமா? பெற்றோர்களே, இவ்வுலகிற்கும் வரவிருக்கும் மகிமைக்கும் மிகவும் பயனுள்ள வகையில் உங்கள் பிள்ளைகளை வாழ வைக்கக்கூடிய வேலை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென்.